கையில் கொஞ்சம் கேஷ் இருக்குதுங்க, நாங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது? நம்ம முன்னாடி இருக்க ரெண்டு மெயின் ஆப்ஷன்ஸ் கோல்டு இல்லை ஸ்டாக்ஸ். கோல்டுனா நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும், சேஃப்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் ஸ்டாக்ஸ்ல நல்ல வெல்த் கிரியேட் பண்ணலாம்னு சொல்றாங்களே. ஸோ இன்னைக்கு வீடியோல ஒரு பிகினர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்லயும் உள்ள ரியல் ஃபேக்ட்ஸ் என்ன, உங்க ரிஸ்க்கு ஏத்த மாதிரி எதை நீங்க சூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். வெல்கம் டு யக்ஷி ட்ரேட்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் கோல்டை பத்தி பேசுவோமா? இந்தியாவில் கோல்டை நம்ம எப்போவுமே ஒரு சேஃப் அசட்டாக தாங்க பார்க்குறோம். இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னது? மார்க்கெட்டில் பெரிய கிராஷ் வந்தால் இல்லை இன்ஃப்ளேஷன் அதாவது விலைவாசி அதிகமானால் கோல்டு ப்ரைஸு நல்ல சப்போர்ட் கொடுக்குங்க. இது ஒரு சேஃப் ஹேவன். அப்போ இதில் என்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது? கோல்டில் பாசிவ் இன்கம் அதாவது மந்த்லி இன்கம் கிடைக்காது. டிஜிட்டலாக வாங்காமல் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினா சார்ஜஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டென்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபிசிக்கல் கோல்டை விட டிஜிட்டல் கோல்டு பிகினர்ஸ்க்கு ரொம்ப நல்ல ஆப்ஷனுங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ். ஷேர் மார்க்கெட்னு சொன்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. பட் இதில் நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பிஸ்னஸோடைய க்ரோத்தில் நம்மளும் பங்கெடுத்துக்கணும், அவ்வளோதான். லாங் டேர்மில் 5 to 10 இயர்ஸில் கோல்டை விட ஸ்டாக்ஸில் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. அதுவும் இல்லாமல் டிவிடெண்ட்ஸ் மூலமாக எக்ஸ்ட்ரா கேஷ் ஃப்ளோவும் கிடைக்கும். இப்போ இதில் என்ன கான்ஸ் இருக்கு? மார்க்கெட் வோலட்டிலிட்டி அப் அண்ட் டவுனாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையும் நிறைய அனாலிசிஸும் கண்டிப்பாக வேணுங்க. பிகினர்ஸ் என்ன பண்ணலாம்? டைரெக்டாக ஸ்டாக்ஸை சூஸ் பண்ண முடியலன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இல்லைனா ப்ளூ சிப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிப்பை ஸ்டார்ட் பண்ணுறது தான் சேஃபஸ்ட் வேங்க. இப்போ ஒரு கம்பேரிஷன் பார்த்துட்டோம்னா கோல்டு வர்சஸ் ஸ்டாக்ஸ்க்கு ஹிஸ்டாரிக்கலி பார்க்கும்போது ஸ்டாக்ஸோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும் கோல்டை விட. ரிஸ்க் பார்த்தோம்னா ஸ்டாக்ஸ்க்கு ஹை டு மீடியம் தான் இருக்கும், பட் கோல்டுக்கு லோ ரிஸ்க். லிக்விடிட்டின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் கோல்டு அண்ட் ஸ்டாக்ஸ் ரெண்டுமே இன்ஸ்டண்ட்டாக செல் பண்ணி கேஷாக மாற்றிக்கலாம். ஸோ ஃபைனல் வேர்டிக் தான் என்ன? இன்வெஸ்ட்மெண்ட்டில் டைவர்சிஃபிகேஷன் தாங்க கீ. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 10 to 15% கோல்டில் இருந்தால் க்ரைசிஸ் டைமில் அது சேஃப்டி கொடுக்கும். ரிமைனிங் 80 to 85% ஸ்டாக்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் லாங் டேர்மில் வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்மால். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் மார்க்கெட்டில் இருக்கும்போது உங்களுக்கே மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.